சிவாஜி காலனி பகுதியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக கலப்பு திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்து மத முறைப்படி திருமணம் நடைபெற்றது. கோவை சிவாஜி காலனி பகுதியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் கோவை மண்டல அலுவலகம் அமைந்துள்ளது. இக்கட்சியின் மாநில துணைத் தலைவராக வழக்கறிஞர் புஷ்பானந்தம் இருந்து வருகிறார். இவரது தலைமையில் இன்று கலப்பு திருமணம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரசாந்த் 26 வயதான இவர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சிபியா சாரல் என்ற 23 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் கடந்த 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இருவரும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இருப்பினும் இருவரது வீட்டினர் சம்மதத்துடன் இந்து மத முறைப்படி மாலையும் மாற்றி தாலியும் கட்டி திருமணம் செய்து கொண்டனர். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இருவரது வீட்டு உறுப்பினர்கள் பலர் முன்னிலையில் திருமணம் நடந்து முடிந்ததும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த திருமண நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் ரம்யா, திவ்யா, லக்ஷ்மி, ரேஷன் கடை பாலகிருஷ்ணன், பாக்கியலட்சுமி, அதிமுக மாவட்ட பிரதிநிதி ராமசாமி, கவுன்சிலர் விஜயகுமார், விமல்ராஜ், மணமகள் தந்தை ஜெயபிரகாஷ், மணமகன் தாய் அலமேலு, பிரமிளா, ஆண்டனி, சகாய நிர்மலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.